இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய கரத்தின் கிரிகைகளை நாங்கள் வெளியரங்கமாய் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பூமியினுடைய முடிவும் அப்பாவுடைய வருகையும் மிகவும் சமீபமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சொந்த தேசமாகிய இலங்கையில் இந்த நாட்களில் நடந்த அனர்த்தங்கள் நிமித்தம் அநேகர் மரித்து போனதை, தேசம் கவிட்டு போடப்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கடைசி கால தீர்க்க தரிசனம் என்ன? தீவுகள் தத்தளிக்கும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலுமா இலங்கை தேசத்தில் இந்த அனர்த்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து வருவதனுடைய காரணம் என்ன? இலங்கையிலே குண்டுவெடிப்புக்கு பின்பாக அங்கே 19ஆம் ஆண்டில் அநேக பின்னடைவுகளை சந்தித்தார்கள். அதற்கு பின்பாக கொரோனாவின் நிமித்தம் தேசம் அங்கே நிர்பந்தமான ஒரு நிற்கதியான நிலைமைக்குள்ளே போனது. பின்பு அரசியல்வாதிகளுடைய அங்கே கையாடல் நிமித்தம் தேசத்திலே மிகுந்த பஞ்சம், பட்டினி வந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு ஆக்ரோஷத்தை கொண்டு வந்தது. இந்த நாளில் இந்த சூறாவளி, இந்த வெள்ளப்பெருக்கினால தேசம் முழுவதும் கவிட்டு போடப்பட்டது. இதனுடைய காரணம் என்ன? ஏன் இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றதை நாம் தேவ சமூகத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வேத வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். நான் சொல்ல போற காரியங்களை நீங்கள் கவனியுங்கள். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே அங்கே 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமியின் சத்துவங்கள் உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். தேசத்தோர் தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் மிந்தி இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, ஏன் தேசத்தில் இவைகள் சம்பவிக்கிறது? தேசம் தன் குடிகளினால் தீட்டுப்பட்டது. தேசம் தீட்டுப்பட்டால் தேசத்திலே அழிவு வரும். இங்க வேதத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். வேதத்திலே 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். தீவுகள் சமுத்திரத்திலே தத்தளிக்குமா? ஏன் தேசம் தீட்டுப்படுகிற போது, தேசம் தன்னுடைய மகிமையை இழந்து போகிற போது, தேசத்தின் மேலே தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு வரும். இன்றைக்கு தேசத்தை கவனித்து பாருங்கள். தேசத்திலே போத வஸ்துக்கள், தேசத்திலே விபச்சாரங்கள், தேசத்திலே கொலை, பரிசுத்த ரத்தங்கள் சிந்தப்படுகிறது. தேசத்திலே ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழுந்து கொலை செய்கிறான், ரத்தத்தை சிந்துகிறான், வாளினாலே வெட்டுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த ரத்தம் தேவனை நோக்கி அவியமிடுமா? தேசத்திலே மனிதனுடைய ரத்தத்தினாலே தேசம் கரைப்படுகிறது. தேசத்திலே விக்கிர ஆராதனைகள் எழும்பி தேசத்தை பாழாக்குகிறது. இதை செய்கிற போதெல்லாம் தேசம் தீட்டுப்படும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். ஆண்டவர் பிதாவோடு நமக்காக ஒரு நித்திய உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். தன் ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். அந்த உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். இன்றைக்கு ஏன் தேசம் பரிதவிக்கிறது தெரியுமா? சபைகள், சபையின் ஊழியர்கள் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் பரிந்து பேசவில்லை. ஆண்டவர் சோதோமை அழிப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், 10 நீதிமான் இருந்த தேசத்தை நான் காப்பேன். இன்றைக்கு இலங்கை தேசத்தில் ஒவ்வொரு கிராமங்கள், பட்டணங்கள்ல 10 சபைக்கு குறையாம சபை இருக்கிறது. ஆனால் சபையிலே தேவனுடைய இதயத்தின் ஏக்கத்தை அறிந்த சபை மக்கள் இல்லை, ஊழியர்கள் இல்லை. நான் எல்லாரையும் அப்படி சொல்லல. ஆனா இந்த தீங்கு, இந்த தீட்டு வருவதற்கு வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கர்த்தருடைய வழியை அறியாமல் போனார்கள்.
தேவனுடைய உடன்படிக்கையை எண்ணாமல் போனார்கள். இன்னைக்கு சபைகளில் ஜெபம் இல்லை, சபைகளில் உபவாசம் இல்லை. ஏதோ ஒரு டைம் பாஸ் போல சில மணி நேரங்கள் ஜெபிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது உபவாச நாளை நியமியுங்கள். இன்னைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் 12 மணி நேரம் சபைகளில் ஜெபம் இருக்கிறதா? இன்றைக்கு அப்படியான ஊழியர்கள் இருக்கிறார்களா? இன்றைக்கு ஆக கூடினது 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தான் உபவாசம் ஜெபம். எப்படி தேசம் காக்கப்படும்? எப்படி தேசத்தின் குடிகளுக்கு வாழ்வு உண்டாகும்? அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய வழி நல்லதில்லை என்று சொல்றீங்க. அப்படியானால் உங்கள் வழிகள் நலமாயிருக்குமோ? இந்த அழுகுறலுக்கும் இந்த மரண ஓலத்துக்கும் நான் சொல்லுவேன், தேவ சபைகள் கணக்கு கொடுக்கணும். தேசத்தின் வாழ்வு சபை, தேசத்தின் வாழ்வு செழிக்க வேண்டுமானால் சபை எழுந்து நிற்கணும். திறப்பின் வாசல் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இலங்கை தேசத்துல பொருளாசை, பொன்னாசை, மண்ணாசை பிடித்து ஊழியர்கள் இன்றைக்கு அலைவதை பார்க்கிறேன். வெளிநாட்டு உறவுகளை தேடிக்கொண்டு தேவனை விட்டு விட்டார்கள். காசு வந்தா ஊழியம் என்று நினைக்கிறார்கள். தேவனை நம்பி ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை இலங்கை தேசத்தில் இருக்கிறார்கள், ஆனால் பார்க்கிறது அரிதா இருக்கிறது. இந்த நாட்களில் இலங்கை தேசத்தில் சபைகள் மனம் திரும்ப வேண்டும். இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நிற்கிற ஊழியர்கள் எழும்ப வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். இல்லாவிட்டால் இலங்கை தேசம் அழிந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த நாட்களில் இலங்கை தேசம் கர்த்தரிடமாய் திரும்பாவிட்டால் அந்த தீவு இல்லாமலே போகும். நீங்கள் இதை உணராமல் போனால் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த நாட்களில் சபைகள் விழித்துக் கொள்ளுங்க. ஏன் சபைகள் இடிக்கப்படுகிறது? ஏன் சபைகள் தகர்க்கப்படுகிறது? சபையின் கூடைகள் பிடுங்கு எறியப்படுகிறது. அந்த சபையில தேவன் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. தேவ பிரசன்னம் இருக்குமானால் ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தேவன் பொய் சொல்லர் மனிதன் அல்ல, மனம் மாறுவர் மனப்புத்திரனும் அல்ல. தேவ ஊழியர்களே, இதை கேட்கிறவர்களாயிருந்தால் தேவ சத்தம் என்று கேட்டு சபைகளை ஸ்திரப்படுத்துங்க. சபையை விட்டு வெளியில் ஒரு ஊழியம் வேண்டாம். சபையை விட்டு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், பாஸ்டர்ஸ் மீட்டிங் வேண்டாம். இருக்கிற சபையை ஸ்திரப்படுத்து, இருக்கிற ஆத்துமாக்களை பலப்படுத்து. தேவனுக்கு முன்பா நீ கணக்கு கொடுக்க வேண்டும். உன்னை குறித்த சபையின் ஆத்துமாக்களை குறித்த கணக்கை கடைசி நாளில் கொடுக்கணும். மந்தைகளை சிதறடிக்கிற மேய்ப்பனுக்கு ஐயோ என்று தேவன் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ மனுஷன், தேவ சபை, தேவ பிள்ளைகள் உணர்வடையுங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். தேவனுடைய வருகைக்கு முன்பு இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று தேவன் சொன்னாரோ அவைகளை அன்றி வேறொன்று நடக்கல. இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, அந்த தீர்க்கதரிசி சொன்னார், இந்த ஆள் சொன்னார், அவர் சொன்னார். ஐயா, பைபிள்ல சொல்லுது, நான் வைத்திருக்கிற வேதாகமத்தில் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தீவுகள் எல்லாம் அங்கே நிர்பந்தமாக நிர்மூலமாக அழிக்கப்படும். அதனாலதான் சொல்றேன், தீவுகள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்தால் கிருபை அடைவார்கள், மேன்மை அடைவார்கள், தேசங்கள் காக்கப்படும். சபைகள் இன்றைக்கு உயிரற்றதாய் ஜீவனற்றதாய் இருக்கிறது. அந்த சபைகளில் ஜீவன் பெறுமானால் தேவ மகிமை வரும், தேசம் காக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் விழித்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம். 4வது முத்திரை வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சபையில் சொன்னேன், திரும்ப சொல்லுகிறேன். அவனுக்கு அந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுடைய பேர் மரணம். அவனுக்கு பின்பாய் பாதாளம் வருகிறது. அவன் பூமியிலே காப்பங்கு ஜனங்களை அவன் கொல்ல போகிறான். பூமியில இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. என்ன பைபிள், தேவனுடைய வார்த்தை போய் சொல்லாது. 26ஆம் ஆண்டு மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதனால்தான் தேவ எச்சரிப்பை பெற்று சொல்லுகிறேன். இந்த நாட்களில் பரிசுத்தமா வாழு, உத்தமமாய் தேவனுக்கு முன்பாய் நில்லு. எதுவும் உங்களை காப்பாற்றாது. தேவ கரம் ஒன்றே உங்களை தப்புவிக்கும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, இந்த நாட்கள்ல இலங்கை தேசத்துக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்காகவே மன்றாடி ஜெபிக்கிறேன். உங்களுடைய வருகைக்கு முன்பாக எவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று வேதத்தில் சொன்னீரோ அவைகள் எங்கள் கண்களுக்கு முன்பாய் நடக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல பரிசுத்தம் இல்லாதவன் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. உண்மை இல்லாதவன் உண்மையாய் உம்மை பற்றி கொள்ளட்டும். ஆசாரியர்கள் உம்முடைய சமூகத்தில் இரட்டுடுத்தி அமர்ந்து தேசங்களுக்காக அழுது புலம்பத்தக்கதாய், சபைகளிலே தேவனுடைய ஆளுமை வல்லமை வெளிப்படத்தக்கதாய் மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே,
ஆண்டவரே, இந்த நாட்கள்ல தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய சபை, தேசத்தின் வாழ்வாய் மருந்தாய் இருக்க வேண்டிய சபைகள் மரித்து போயிருக்கிறது ஆண்டவரே. இந்த சபைகள் உயிரடையட்டும் ஆண்டவரே. தேவ ஊழியர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷீகத்தில் அல்ல, ஆவிக்குரிய மனுஷனாக, ஆவியில நடத்தப்படுகிறவர்களாக அநேகருக்கு வெளிச்சத்தை, ஜீவனை, வாழ்வை கொடுக்கத்தக்கதாய் இந்த மேன்மைகள் வெளிப்படத்தக்கதாய் மன்றாடி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிற்கிறோம் என்று சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் விழுந்து நிற்கிற கிருபைகள் வெளிப்படட்டும். சபைகள் காலூன்று நிற்கட்டும் ஐயா. ஊழியங்கள் கர்த்தருக்கென்று மகிமையாக கட்டப்படட்டும் ஆண்டவரே. வீண் பெருமைகள், வீண் வார்த்தைகள், வீண் பொறாமைகள், எரிச்சல்களை கலைந்து போட்டு கிறிஸ்து நம்மளே வெளிப்படத்தக்கதாய் தேவ சாயல், தேவ மகிமை வெளிப்பட அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது, அப்பாவுடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.